ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/8/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கெஸிங்கான ஒரு நம்பர்ஸாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 4 டிஜிட் கெஸிங்கில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு 667 அப்படி நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 67 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஏசி மட்டும் பார்த்திங்கன்னா 76, 67 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 667 இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 4லேருந்து இங்கே பாருங்கள் நமக்கு 758. சரிங்களா? 758 4 இந்த நம்பர்ஸை சேர்த்து 75 84 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 87 17. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி பார்த்தோம்னா நமக்கு 4302. சரிங்களா? இந்த 4302 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4302 அப்படிங்கிற நம்பரு எந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கு கூட ஒரு கெஸிங் கொடுத்துருப்போம். சரிங்களா? 4302 நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நேற்றுக்கு கொடுத்த கெஸிங்கில் தொடர்ச்சியான நம்பர் தான் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4302 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 22 2 நாள் கேப் விட்டு நமக்கு 01 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. திரும்ப 2 நாள் கேப் விட்டு நமக்கு 84 அந்த நம்பர்ஸ் வந்துருச்சு. திரும்ப 2 நாள் கேப் விட்டு 17 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ மறுபடியும் 2 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 42 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 22ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி, 01ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி, 84ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசி, 17 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஏபி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த 42 அப்படிங்கிற நம்பர் வெளியில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 3 டைமே நம்ம ஏபி அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிசியில் 42 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 42 அப்படிங்கிற நம்பரு பிசியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏ போர்டுக்கு 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு பாருங்கள் 6, 6க்கு அப்புறம் நேராக கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்பெனி 5, இங்கே 4, 4லேருந்து ஒரு நம்பர் கம்பெனினா 3. ஸோ அதனால் ஏ போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 03 42 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 0342 அப்படிங்கிற நம்பர் 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் ஸோ இந்த நம்பர் 0342 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் தான், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும். 05, 05க்கு ஒரு 50, ஏசி 76க்கு பார்த்திங்க அப்படின்னா ஏசி 67, ஸோ ஏசி இங்கே 19 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ பாருங்கள் 05 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஏபி 05, சாரி பிசி 05, 05 திருப்பினா 50, 50ங்கிறது நமக்கு பிசி. அதே மாதிரி 76 இருக்குது, 76 திருப்பினோம்னா 67. ஸோ அதே மாதிரி நமக்கு ஏசி 67. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பிசி வந்திருக்கு, அடுத்து ஏசி வந்திருக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபி 11 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த ஏபி 11 அப்படிங்கிற நம்பரு வந்துச்சு அப்படின்னா பிசியில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு பேட்டர்ன் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எண்பத்தி ரெண்டு, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 05க்கு 05, ஏசி 76க்கு 76, ஏபி 11க்கு 11 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 11 அப்படிங்கிற நம்பர் வரும்போது இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 828 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. 828க்கு நமக்கு 82க்கு நமக்கு ஒரு 82. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 05க்கு
ஒரு 05. நெக்ஸ்ட்டு ஒரு 56க்கு ஒரு 56. நெக்ஸ்ட்டு ஒரு 81 இருக்குது. இந்த 81க்கு நமக்கு இந்த இடத்துல 81 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 82ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபி, 50ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, 56ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்திருக்கு. மறுபடியும் 81ங்கிறது பிசியில் வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ 118 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 118 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 118ம் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 342 அதே மாதிரி 118 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டிங் மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கால்குலேட்டிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்பர் டோட்டல் பண்ணி பாருங்கள். 226 டோட்டல் பண்ணால் 10. நமக்கு அடுத்த நாள் செட்டில் 0ன்னு வந்திருக்கு. இப்போ 1 நாளையும் டோட்டல் பண்ணோம்னா 5, அடுத்த நாள் 5 அப்படி நம்பர் பாஸு. ஸோ இந்த நம்பர் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? 5 நாள் 9, 8 சேர்த்தோம்னா நமக்கு 17 அப்படி நம்பர் வரும். 17க்கு நமக்கு அடுத்த நாள் 17 அப்படி நம்பர் வந்திருக்கு. இப்போ 7 7 14, 1 சேர்த்தோம்னா 15. ஸோ 15 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 15 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிராஸாக பாருங்கள். இந்த 650 அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா, 650க்கு இங்கே ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் உள்ள பி போர்டும் சி போர்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஏசி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 657. ஸோ இங்கே நமக்கு ஏ போர்டும் உள் நம்பர் சி போர்டும் வந்திருக்கு. சரிங்களா? ஏசி 67ன்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இந்த நம்பர் 55 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்தது எல்லாமே நமக்கு ஏசி தான் வந்திருக்கு. அப்போது 515 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 515 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 0க்கு இந்த 0 எடுத்து நமக்கு இங்கே அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7க்கு இந்த 7 அப்படி நம்பர் எடுத்து அடிச்சிருப்பாங்க. மறுபடியும் இந்த இடத்துல 1 அப்படி நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு பி போர்டு, அடுத்து சி போர்டு, இந்த 1 அப்படி நம்பர் இந்த இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஏ போர்டு எடுத்து அடிச்சிருக்காங்க. அடுத்து சி போர்டு, அடுத்து இந்த 1 எடுத்து நமக்கு பி போர்டு தான் வரணும். சரிங்களா? 515 அப்படி நம்பருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? நான் சிங்கிளில் 342, 118, 515 அப்படிங்கிற நம்பரை எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி யாரையும் எடுத்து ட்ரை பண்ணி வின் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.